நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னையில் மதுபான பிளேவர் ஐஸ்கிரீம் விற்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் மதுபானம் கலக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. அதே வேளையில் கடையை பிரபலப்படுத்த பணம் கொடுத்து பொய்யான விளம்பரம் வெளியிட்ட உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உண்மைத்தன்மையை அறியாமல் ஐஸ்கிரீம் பற்றி தவறான தகவல் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லை, நம்ம லிக்கரில் எதுவுமே ஐஸ்கிரீம் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக ஃபுட் அண்ட் சேஃப்டி ரூல்ஸ் படி நம்ம லிக்கர் விற்கவும் கூடாது. ஸோ அது எஃப்எஸ்ஐ டேம்ஸ் படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸ் பண்ணல. இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட கண்டென்ட்டுக்காகவும் அவங்களோட வைரல் ரீச்சுக்காகவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லிக்கர்ஸை காமிச்சு, இம்போர்ட்டட் லிக்கர்ஸை காமிச்சு அதை பற்றி இந்த மாதிரி விஸ்கியில் இருக்குது, ஓட்கால இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரெண்டிங் பண்ணுறதுக்காக வைரல் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ இம்பேக்ட் வந்து எல்லா அவுட்லெட்டுக்கும் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்களோட அந்த வைரலான வீடியோவே ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம். ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸரும் வந்து சாம்பிள்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் போயிடுச்சு. மற்றபடி அவங்களுமே வீடியோ ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ரீசெண்டாக இப்போ நேற்று வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் ரிமூவ் பண்ண சொல்லி பேசியிருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக எப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்சர், ஜஸ்ட்டு அவங்களோட நேம் வந்து நிஷா. ஸோ இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து வீடியோ அவங்க வைரலுக்காக அவங்க கண்டென்ட்டுக்காக போட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட அடுத்த நாளே நமக்கு ஒரு 2 டேஸ்லேயே அவங்க வீடியோ போட்டு 2வது நாளே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு நல்லா. ஸோ ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்தாங்க, வந்து செக் பண்ணாங்க, எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்களும் சாம்பிள்ஸ் கொடுத்தோம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களும் மற்ற ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம்ஸும் டேஸ்ட் பண்ணாங்க, கடையும் ஃபுல்லாகவே செக் பண்ணாங்க. அந்த மாதிரி லிக்கர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. அதனால அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ண சொல்லிடுங்க, நாங்கள் டெஸ்டிங் கொடுக்குறோம், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கடையை ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக சொல்லி அரௌண்ட் 15 டேஸ் மேலே ஆகிட்டு. ஸோ 50 டேஸ் கழிச்சு அந்த வீடியோ இன்னும் ரிமூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை ரிப்போர்ட்டாக எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் நடந்த சினாரியோ இது வரைக்கும். ஸோ எல்லாருமே அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ளேவர்டு நான் ஆல்கஹாலிக் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் அவங்க கண்டென்ட்டுக்காக கிக் ஏறுது, ஸோ ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டென்ட்டுக்காக அதை போட்டது தான் இஷ்யூ ஆகிட்டு. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், மற்ற பிரான்ச்சஸ்லாம் வீடியோ போட்டிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆல்கஹால், நான் ஆல்கஹாலிக், அப்புறம் இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் இவங்க மட்டும் அதை எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் எங்ககிட்ட ஓனராட்டோ எந்த இதுலேயுமே அப்ரூவல் வாங்கலை இவங்க. ஸோ அவங்க வீடியோ இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க ட்ரெண்டுக்காக என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாகவே எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவங்க வீடியோ போட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வைரலானதான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம பிராண்டில் யூனிக்கே, இந்த பிராண்டோட யூனிக்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 100+ வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் தான். ஸோ அதனால இன்னோவேட்டிவான பேர் இப்போ நிறைய பேர் வச்சிருக்காங்க. இன்னோவேட்டிவாக நிறைய பிராண்ட்ஸ்லேயும் இருக்கட்டும், நிறைய சாக்லேட்ஸாக இருக்கட்டும், நிறைய ப்ராடக்டாக இருக்கும், இன்னோவேட்டிவாக நிறைய நேம்ஸ் வச்சிருக்காங்க. அதேமாதிரி நம்மளும் ஒரு நேமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இது. ஸோ அதனால வித்தவுட் ஆல்கஹால் நேம் தான், ஜஸ்ட் என்ன ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது நம்மகிட்ட, வெரைட்டிஸ் நிறைய இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு ஃப்ளேவர்டா இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அது வந்து அவங்க எல்லார் வீடியோலையுமே நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். பட் இவங்க மட்டும் பர்மிஷன் இல்லாமல் மென்ஷன் பண்ணாமல் போட்டது நமக்கு ஒரு இஷ்யூ ஆயிட்டா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.